ஓம் கிரீமாதித்யாயச சோமாய மங்களாய புதாயச குரு சுக்குர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. காலபுருஷனுக்கு 10வது ராசி சரராசி மகர் ராசி. இந்த ராசிநாதன் பானுமைந்தன் சனீச்சுபர பகவான் இங்கில்தான் ஆட்சி பெறப்படும். செவ்வாய் பகவான் உச்சம் பெறும். உழைப்பால் உயரும் உத்தமர்களும் நல்ல வல்லவர்களும் நல்லவருமாக இருக்கிறாங்க. இந்த மகர் ராசி உதித்த மகா யோகவான்கள் என்றே கூறலாம். இந்த ராசியிலே சூரிய பகவானின் உத்திராட நட்சத்திரமும் பெருமாள் அவதாரம் செய்த திருவோண நட்சத்திரமும் செவ்வாய் பகவானின் அபிட்டம் நட்சத்திரத்தின் அவதாரம் செய்த மன்னம் இருக்கிறார்கள். இந்த மகர ராசியில் பிறந்த மகா மேதைகள் என்றே கூறலாம். இவர்கள் உழைப்பா உயரும் உத்தமர்கள் மட்டுமில்லாமல் வாழ்க்கையை பிடித்ததோடு 30 வயது பிறகு வாழ்வில் அதி உச்சநிலை அடையும் ராஜயோகம் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் இந்த மகர ராசிக்கார். இவர்கள் இந்த 2025 காட்டிலும் 2024 ஏறுமுகமாய் அடைய இவருடைய இஷ்ட தெய்வமான குலதெய்வத்தை மாதந்தோறும் வரும் பௌர்ணமி அல்லது அமாவாசை தோறும் சென்று 9 எண்ணிக்கையிலான தேங்காய் மூடையில் நெய் தீபம் விற்று இவர்கள் கோரிக்கையை வைக்கும் பொழுது அந்த கோரிக்கையை அந்த குலதெய்வம் இவருக்கு நிறைவேற்றுவார். மேலும் இவர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை தாலுக்காவில் இருக்கும் திருவட்டி ஸ்ரீ பாகம்பெரியாள் அம்மனை ஒரு வியாழக்கிழமை சென்று அம்பாளை வழிபட்டு பாலாபிஷேக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வரும்போது இவர்கள் வாழ்க்கையில் மிகவும் சந்தோஷமான மனரம்மியமான நிகழ்வுகள் இந்த 26 முழுவதும் நடந்து கொண்டே இருக்கும். மேலும் காஞ்சிபுரத்தில் உள்ள காஞ்சி புறத்து அந்த காமாட்சி அம்மனையும் மதுரையுள்ள ஸ்ரீ மீனாட்சி அம்மனையும் இந்த இடத்துக்குள் அவசியம் பார்த்து வர யோகம் பெருத்தடையும். மேலும் இவர்கள் அதே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உலகளந்த பெருமாள் என்று இருக்கும் பெருமாளுடைய மிகப்பெரிய யோக பெருமாளை இவர்கள் பார்க்கும் பொழுது வாழ்க்கையில் ஏறுமுகம் கிடைப்பது உண்மை. மேலும் திருநாகேஸ்வரம் ஒரு சனிக்கிழமை சென்று சனிக்கிழமை ராகால வேளையில் பாலாபிஷேக நிகழ்ச்சி இவர்கள் மகராசிக்காரர்கள் கலந்து கொண்டோம். இந்த வெற்றி சுலபத்தை 16 முறை பாட்டாக பாடி பாரு சேடுமாள் முன்னம்பானவர் கமுதம் ஏயும் போதே நீ நடுவருக்க புகழ் சித மற்றும் பின்ன நாகத்தின் உடலோடு நட்சத்திரம் பாய்க்கு பெற்ற ராகுவை போற்றி போற்றி ரச்சுப்பாய் ரச்சுப்பாஹே என்று மனதார இவர்கள் ராகு பகவானுடைய இந்த மங்கள துதியை பாடும்பொழுது வாழ்க்கையில் மிகப்பெரிய சுகமங்கள் நடந்து மிகப்பெரிய கோடீஸ்வரியம் கிடைப்பது உண்மை. மேலும் இவர்கள் அடிக்கடி நேரம் கிடைக்கப்பவர்களாக இவருடைய தனாதிபதியாகவும் ராசியாதிபதியாக இருக்கும் திருநள்ளாறு கஷேத்திரத்தின் அதிபதியான இந்த சனீஸ்வர பகவானை ஒரு சனிக்கிழமை சென்று நலத்தீர்த்தத்தில் நீராடி 53 எண்ணிக்கையிலான அந்த கருங்குவளை மலையில அர்ச்சித்து பானுமைந்தன் நேருக்கு நேராக நின்று சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சச்சரவின்றே சாகா நெறியில் சச்சரவின்றே சாகா நெறியில் இச்சகம் வாழ என்னருள் தாத்தோ என்று நீங்கள் மனதார வழிபட்டு பொழுது அந்த சனீஸ்வர பகவான் உங்கள் வாழ்க்கையில் எல்லளவும் தடை இல்லாமல் மிகப்பெரிய வானின் அதி உச்சத்தை செல்லக்கூடிய யோகத்தை கொடுப்பார். மேலும் மயிலாடுதுறையில் உள்ள அம்பாள் மயிலை போல் இருப்பதால் அந்த மயூரநாத சிவாலயம் சென்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை இவர்கள் அந்த சிவபெருமானை வழிபட்டு வரும் பொழுது வாழ்க்கையை தடைகள் பல விலகி யோகங்கள் பல கிடைச்சி மிகவும் 2026க்குள் இந்த மகர ராசிக்காரர்கள் கோடீஸ்வரராய் வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை.